அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய சனிக்கிழமை பங்குனி பௌர்ணமி 12/4/2025 சனிக்கிழமையன்று இந்த பௌர்ணமி திதி வந்திருப்பதால் இது கடன் சம்பந்தமான பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல வழியை ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது. மற்ற பதிவுகள் நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ தயவு செய்து இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அவ்வளவு அற்புதமான விஷயம். பொதுவாகவே மூலிகைகள், அதனுடைய இலைகள், வேர்கள், பூக்கள் இது எல்லாமே அதற்கான மகத்துவங்கள் நிறைந்தது. நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் நிறைய வேர்கள், இலைகளை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். கற்பூரவள்ளி, வெற்றிலை, பிரியாணி இலை, அதே போல் தும்பைப்பூன்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட இலைகள், வன்னிமர இலைகளோட மகத்துவம் என்ன, தொட்டார் சினிங்கி அந்த செடியோட மகத்துவம் என்ன, குப்பை மேனி எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாருக்குமே நல்ல பலன் கொடுத்துருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க தொடர்ந்து பதிவை பாருங்கள். அப்படி நம்பிக்கை இல்லாதவங்க நீங்கள் இப்போவே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை நீங்கள் இதில் வீணடிக்க வேண்டாம். நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் நான் அது மாதிரி செஞ்சுருக்கிறேன், எனக்கு பலன் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் பார்க்கலாம். கடவுள் வழிபாட்டிற்கு முன்பு மனிதன் யாரை வழிபட்டான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கையை தான் வழிபட்டாங்க. சூரியன், சந்திரன், அதே போல் மரங்கள், மலைகள், அதை மாதிரி செடி கொடிகள் இதெல்லாம் அவங்க வழிபாடு செஞ்சாங்க. மூலிகை உலகம் அப்படிங்கிறதே ஒரு தனி உலகம். அதில் மருத்துவ குணங்கள் எவ்வளவு நிறைந்திருக்குதோ அதே போலவே ஆன்மீக குணங்கள் அவ்வளவு நிறைந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு செடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நித்திய கல்யாணி அப்படின்னு நம்ம அழைப்போம். இந்த பூக்களோட நிறமே ரொம்ப அழகாக இருக்கும். டிசம்பர் பூக்கு என்ன நிறமோ அந்த அழகான நிறத்தை பெற்றது. அதாவது பர்பிள், லாவெண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிறத்தில் இது இருக்குது. இதில் வெள்ளை நிறம் இருக்குது, இன்னும் நிறைய நிறங்கள், நிறைய வெரைட்டிஸ் இதில் இருக்குது. இந்த ஒரு செடிக்கு அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது. சர்க்கரை வியாதியிலிருந்து புற்றுநோய் வரை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பூக்கும் இருக்குது, இலைக்கும் இருக்குது, இந்த வேருக்கும் இருக்குது. இப்போ நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு தேவையானது இந்த வேர் தாங்க. நம்ம ஏற்கனவே அமாவாசையில் நம்ம குப்பை மேனி வேர் தாந்திரிகம் நிறைய முறை நான் உங்கள் கூட பகிர்ந்துருக்கிறேன். இந்த முறை நீங்கள் பௌர்ணமியில் இந்த நித்திய கல்யாணி வேர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. இது பௌர்ணமியில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வரும். பௌர்ணமியில் மட்டும் செய்யணும்னு எந்தவித விதிகளும் கிடையாது. ஆனால் அன்றைய தினம் செய்தால் நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். இதனை சுடுகாட்டு பூ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதை வீட்டில் வளர்க்கலாமா வேணாமான்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இது சிவபெருமான் கிட்ட வரம் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு செடி. நித்திய கல்யாணி அப்படிங்கிறவங்க ஒரு பெண் அப்படின்னும் சொல்லப்படுது. முக்கால்வாசி இந்த நல்ல செடிகள், அதாவது மருதாணி ஆகட்டும், துளசி ஆகட்டும், வேப்பிலை ஆகட்டும், இது எல்லாமே ஒரு சமயத்தில் வரலாற்று கதைகளை பார்த்தாங்கன்னா அது ஒரு பெண்ணாக இருந்து சிவபெருமான் கிட்ட வரம் பெற்ற செடி, யமனிடம் வரம் பெற்ற செடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வகையில் இதுவும் ஒரு பெண் தான். நித்திய அப்படின்னா தினம்தோறும், கல்யாணி அப்படின்னா மங்களகரமான, செழிப்பான அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ இந்த செடி உங்கள் வீட்டுக்கு அருகில் இருந்துச்சுன்னா இந்த செடியை நீங்கள் தவற விட்டுடாதீங்க. சனிக்கிழமை அன்றைய தினம் கூட நீங்கள் இதை எடுத்து செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் இதை செய்வதற்கு நீங்கள் பூவோடு இருக்கக்கூடிய செடிகள் தான் நமக்கு தேவைப்படும். சில பேர்லாம் இந்த வேரை வச்சா உங்களுக்கு எல்லாமே நடந்துருமா, வந்துருமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. நான் தான் பதிவு தொடங்கும் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் இதை செய்து பாருங்கள். அபாரமான செல்வ செழிப்பை உங்களுக்கு தரக்கூடியது இந்த நித்திய கல்யாணியோட வேர். சரிங்களா? ஸோ இதை நம்ம எடுக்கும் பொழுது நம்ம சில செடிகளுக்கு நம்ம உத்தரவு கேட்டுட்டு காப்பு கட்டணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த செடியை எடுப்பதற்கு முன்பு இது நீங்கள் சர்வ தோஷம் நசி நசி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் இதை எடுக்கலாம். அதே போல் நீங்கள் எடுக்கும் பொழுது ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி நேராக எடுத்துடாதீங்க. அதாவது ஃபோர்ஸ் கொடுத்து நேராக இப்படி இழுத்துடாதீங்க. ஏன்னா இந்த வேர் பகுதி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மண்ணை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முழுவதுமாக எடுங்க. எக்காரணம் கொண்டும் தீட்டு இருக்கிறவங்க, பிறப்பு இறப்பு தீட்டோ அல்லது அடைப்பு இருக்கிறவங்க, மாதவிடாய் தீட்டுக்காரங்க,
யாருமே இந்த செடியை போய் தொடவே கூடாது. ஸோ அவங்கெல்லாம் இந்த பௌர்ணமிக்கு செய்யாதீங்க. இந்த பௌர்ணமியை விட்டுட்டு நீங்கள் அடுத்த பௌர்ணமிக்கு செய்யலாம். சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும். அதே போல் இதை எடுக்கிற நாள்லையும் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. இதை செய்யக்கூடிய நாளிலும், அதாவது சனிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு செய்யறீங்கன்னா அன்னைக்கும் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. இதை பௌர்ணமி இரவு, அதாவது வானத்தில் நல்லா நிலா பிரகாசமாக ஒளி வீசிட்டு இருக்குது இல்லையா, அந்த சனிக்கிழமை அன்னைக்கு மாலை ஒரு 7 மணிக்கு மேலேருந்து நீங்கள் செய்யலாம். மறுநாள் காலையில் 5 மணி வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்குது. அதனால் நீங்கள் அன்று இரவு 7 மணிக்கு மேலே இந்த ஒரு வேரை இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிபாட்டை செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் பீரோவில் வையுங்க. நிச்சயமாக இப்படி நம்ம செய்வதன் மூலமாக என்ன நமக்கு கிடைக்கும்னா, அதாவது நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி தான் வேலை செய்கிறாங்க, 2 பேருக்கும் ஒரே வயசு, ஆனால் ஒருத்தவங்களுக்கு எல்லாமே கிளிக் ஆகுது, இன்னொருத்தவங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அப்படின்னா அந்த 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை என்னன்னு பார்த்தா, ஒருத்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. அந்த அதிர்ஷ்டம் நமக்கு நிச்சயமாக வேண்டும். அந்த அதிர்ஷ்டமும் லக்ஷ்மி கடாட்சமும் செல்வ செழிப்பும் வருவதற்கு தான் இந்த வேறு வழிபாடை நம்ம செய்கிறோங்க. இப்போது இதை எடுத்துட்டு நீங்கள் தண்ணீரில் நல்லா கழுவிடுங்க. இந்த வேர்பகுதியை நீங்கள் தனியாக எடுத்துடணும். எப்பொழுதுமே வேர்பகுதியை எடுக்கும்போது நம்முடைய நகமோ அல்லது இரும்போ, சிசரு, கத்தி, பிளேடு இது எதுவுமே படக்கூடாது. கல் அல்லது மரத்தால் இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது நம்ம அதை தண்ணியிலலாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுத்தமான பாலில் இந்த வேரை ஒரு 10 நிமிடங்கள் நீங்கள் ஊற வைங்க. சரிங்களா? ஊற வச்சுட்டு இதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு இதற்கு மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறத நம்ம பூசணுங்க. இந்த வேருக்கு இப்போ நம்ம அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சிட்டோம். இதை நீங்கள் ஒரு தட்டில் வச்சுட்டோ அல்லது உங்ககிட்ட வேறு பவுல் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதில் வச்சுட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயார்கிட்ட அந்த இரவு நேரத்தில் இதை வச்சு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கணும். என்கிட்ட வற்றாத பணவரவு, செல்வ செழிப்பு எல்லாமே உண்டாகணும், அதிர்ஷ்டம் என் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த வேறு அது கூட சேர்ந்து 3 ஏலக்காய் வச்சு ஒரு பட்டு துணி உங்ககிட்ட என்ன கலர் இருந்தாலும் பரவாயில்ல அதில் கட்டி உங்களுடைய பீரோவில் வச்சுடுங்க. முடிஞ்சால் நீங்கள் இந்த வேரை உங்களுடைய வலது கையில் வச்சு ஏலக்காயையும் அது கூட வச்சு நீங்கள் சந்திரன்கிட்ட போயும் வேண்டலாம். ஏன்னா அன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சந்திரன் சாட்சாத் அம்பிகையோட முகம்தான் அவ்வளோ பிரகாசமாக வானத்தில் தெரிய போகுது. அதனால் நீங்கள் இந்த வேரையும் உங்கள் கைகளில் வச்சு இந்த 3 ஏலக்காவையும் உங்கள் கைகளில் வச்சு நீங்கள் வேண்டிக்கிட்டு துணியில் அழகாக கட்டி, ரொம்ப இறுக்கமாக கட்ட வேணாம், கட்டிட்டு நீங்கள் உங்களுடைய பீரோவில் வைக்கலாங்க. இந்த வேர் உங்களுக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் கிடைச்சிதுன்னா நீங்கள் மாற்றி வைக்கலாம். அதோட ஏலக்காயும் வேரையும் கால் படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் அடுத்த பௌர்ணமிக்கு நீங்கள் இதை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு பச்சை நிற துணியில் இந்த வேரையும் 3 ஏலக்காயை மட்டும் வச்சுட்டோம். இதை நீங்கள் லைட்டாக கட்டிட்டு உங்களுடைய பீரோலையோ அல்லது பணப்பெட்டிலையோ எங்கே நீங்கள் பணம் நகையெல்லாம் வைப்பீங்களோ நீங்கள் அந்த இடத்துல வைக்கலாம். நான் இப்போ பட்டு துணி பயன்படுத்தலை, சாதாரண காட்டன் துணி தான் பயன்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் பட்டு துணியில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது. இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு எந்த துணியிலையாவது வையுங்க. ஆனால் பச்சை, சிகப்பு, மஞ்சள் இதை மாதிரியான மங்களகரமான நிறங்களில் இருக்கக்கூடிய துணிகளில் வச்சிங்கன்னா நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.